ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தமிழ் பையன் ஸ்ரீ. இன்றைக்கி நாங்கள் ராஜாத்தி பேர்ட்ஸ் பார்க் தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாத்தி பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நானும் உள்ளே போய்ட்டு முயல் அதே போல் வாத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு போனோடனே நெருப்பு கோழிக்கு கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக தான் உள்ளே அனுப்புனாங்க. க்யூ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே இதே போல் குருவிங்களெல்லாம் கையில் சீட்ஸ் கொடுத்தோடனே குருவிங்களாம் சீட்ஸு அந்த குருவி கூட நம்மளோட திறமையாக தான் இருக்குது காய்ஸ். அது கூட நம்ம சீட்ஸ்லாம் தின்னுட்டு ஓடி போயிடுது காய்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு குருவி இருந்துச்சு. எங்கள் அப்பா மேலே தான் அந்த குருவி உக்காந்துருச்சு. இந்த குருவிக்கு இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால் அது வரல. நானும் கை ஏம்பி தூக்குறேன், ஆனால் எதுவுமே வந்துட்டு போயிட்டே இருக்குது. நானும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் பேர்ட்ஸ் எல்லாம் வெளில பசங்களாம் நிற்கிற இடத்துக்கு விட மாட்டாங்க. ஒரு அங்கிள்டேருந்து நான் வாங்கிட்டேன் காய்ஸ், எப்படியோ ஒரு வெள்ளை கலர் குருவியை. அந்த குருவியை நாங்கள் வளர்த்துருக்கோம், லவ் பேர்ட்ஸு. அது கூட எங்கள் வீட்டில் வளர்த்து 12 லவ் பேர்ட்ஸ். வெள்ளைக்குருவி ரொம்ப பெருசாக இருந்தது காய்ஸ். இந்த குருவியெல்லாம் அவங்க ட்ரைனிங் பண்ணனால அவங்க கூப்பிட்டத்தானே வந்துடுது காய்ஸ். இவங்க கூப்பிட்டோன்னு ஒரு ஆண்டி அவங்க வேலை செய்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம குருவியெல்லாம் வாங்கிக்கணும். அது காசு கொடுத்து இல்லை, கையில் வாங்கிக்கலாம். நானும் எப்படின்னு நிறைய எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. குருவிலாம் கையை ஸ்நாக்ஸ் தீர்ந்து போனோடனே கடிச்சிருது காய்ஸ். நான் என்கிட்ட ஒரு 5-6 குருவி வந்துச்சு. ஸ்கூல் பசங்களுக்குலாம் டூர் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ தான் சம்மர் லீவு. அப்போ தான் நாங்களும் போயிருந்தோம். பசங்களாம் வருவாங்க. அப்போ தான் எங்களுக்கு குருவிலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பசங்களை அனுப்புனாங்க. பசங்களாம் பிடிக்கிறவொடனே ஈஸியாக பசங்களாம் வெளில வந்துட்டு பிடிச்சிட்டு கைஸ். அதனால் எல்லாரும் தடுத்து விட்டாங்க. இப்போ குருவிலாம் வெளிலையே வர விட மாட்டாங்க கைஸ். உள்ளே தான் கைஸ் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாம் ஸ்நாக்ஸை கீழே கொட்டினோடனே அதுங்க கீழே கொட்டிக்குது. இவங்க தான் பசங்களாம் இருந்தாங்க. அடுத்தது நான் ஒரு மஞ்சளாம் பிடிச்சி அழகாக தூக்கிட்டு போயிருந்தேன். அடுத்தது ஒரு குருவி என் கையில் தானாக உட்காந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது காய்ஸ். எனக்கு அந்த பேர்ட்ஸ் பார்க் விட்டு வெளில வர மனசே இல்லை காய்ஸ். நானும் குருவியெல்லாம் வெளில பிடிக்கும் போது அவங்க எங்களை திட்டிகிட்டே இருந்தாங்க காய்ஸ். அடுத்தது ஒரு பெரிய தியேட்டர் வச்சுருந்தாங்க. அதாவது ட்ரெயினில் போகலாம், தியேட்டர் போகலாம், மியூசியம் போகலாம். நாங்கள் தியேட்டரில் ஜாலியாக 370 ஷோ பார்த்தோங்க. ஹலோ பாய் காய்ஸ், தேங்க்யூ. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்டில் ஷேர் பண்ணி